2-3 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு பேஞ்ச மழையில் ஒரு நாளும் ஒரு பிள்ளைங்க குழந்தைங்க வந்து டியூஷன் படிச்சுட்டு நைட்டில் போகுதுங்க. அந்த பிள்ளைங்க ஊந்து எழுந்து போகுதுங்க. உத்தரவாதம் அதிகாரிங்க வந்து என்னைக்கு செய்வோம்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம். இந்த சாலை கடலூர் ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த சாலை. இது கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சாலை கடலூரில். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மோசமாக பல வருஷம் ஆகுதுங்க போட்டு. அப்பப்போ பேட்ச் ஒர்க் போகிறது, அது அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இந்த ரோடு பிச்சுன்னு போயிடுங்க. இந்த மாதிரி நாங்கள் பல முறை மனு கொடுத்தோம். மனு கொடுத்தது அடிப்படையில் கடந்த குடியரசு தினத்தன்று கருப்பு கொடியோட போராட்டம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இந்த பகுதிவாசிகளோட நம்ம போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. தாசில்தார் ஆஃபீஸில் போலீஸ், வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்டவங்க பேச்சுவார்த்தை பண்ணோம். அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் உடனடியாக நாங்கள் வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு டெண்டர் வச்சாங்க. அந்த வேலையை மெஷர்மெண்ட் பண்ணி எல்லா டெண்டருமே வச்சாங்க. கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி வேலை தொடங்கப்படும் நாள் என்று போர்டு வச்சிருக்காங்க. அந்த போர்டு வச்சு 6 மாதம் ஆகுதுங்க. ஆனால் யாருமே இதை கண்டுக்கல. நாங்கள் எப்போயாவது கேட்டால் சும்மா இப்படி வர்றது போகிறது போக்கு காட்டுறது இப்படியே இருக்கிறாங்க. 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு பேஞ்ச மழையில் ஒரு நாளும் ஒரு பிள்ளைங்க குழந்தைங்க வந்து டியூஷன் படிச்சுட்டு நைட்டில் போகுதுங்க. அந்த பிள்ளைங்க ஊந்து எழுந்து போகுதுங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணி கூட்டின்னு போனாங்க. இன்றைக்கி ஊர் பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து இதுக்கு நிரந்தர தீர்வு உடனடியாக வேலையை ஆரம்பித்து தரமான சாலை போடணும் அப்படின்ற கோரிக்கையோடு இந்த சாலை மறியல் நடந்து வருதுங்க. 3 கிராமம் இருக்குதுங்க. இதை தாண்டி பெரிய கிராமமே 3 கிராமமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு உச்சிமேடு, நாணமேடு, சரஸ்வதி நகர், பாலாஜி நகர், சுபவுப்புலாடி, தியாக நகர், இப்படி வந்து பல கிராமம் இருக்குது. ஒரு 10,000க்கும் மேற்பட்டவங்க வசிக்கக்கூடிய பகுதி. இதை கடந்து போக வேண்டியது. பள்ளி மாணவர்கள், குழந்தைகள், முதியவர்கள் எல்லாமே இதில் தினம் தான் ஊந்து எழுந்து தான் போகிறாங்க. அது வந்து யாருமே கண்டுக்கிறது கிடையாதுங்க. அரசியல்வாதிகளும் இதே வழி போகிறாங்க, அதிகாரிகளும் இதே வழி போகிறாங்க, உங்களை போல பத்திரிகையாளர் கூட இதே வழி போகிறாங்க. யாருமே கண்டுக்கிறது இல்லைங்க. அதனால் நிரந்தர தீர்வு ஏற்படும் வரை அல்லது உத்தரவாதம் அதிகாரிங்க வந்து என்னைக்கு செய்வோம்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம்.